நமஸ்தே மக்களே! இந்த வீடியோல நம்ம ரன்பீர் கபூரோட ராமாயணம் மூவி ட்ரெய்லர் பிரேக் டவுன் தான் வந்து பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு கேட்கலாம். ட்ரெய்லர் போன வாரம் வந்துச்சு, நீ இந்த வாரம் வீடியோ போடுறேன்னு. நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். பட் இப்போ சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. Come on, tell us. Please come out. Speak up. எப்பயும் போல பைக்ல நல்லா தான் போயிட்டு இருந்தேன். அப்போ இந்த பள்ளிக்கரணை ரோடு இருக்குல்ல, அங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ரோடு கிராஸ் பண்ண அந்த பாட்டி சென்டர்லயே நின்னுட்டாங்க. நானும் வேற வழி இல்லாம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த பாட்டிய அதுக்கப்புறம் நானும் அந்த பாட்டியும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் அப்படி இல்லை. ஏய், என்னடா டென்ஷன் பண்ற? ஐயய்ய. நான் தூங்கி தூங்கி டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அதனால தான் இப்போ வீடியோ வரல. சரி, ரொம்ப பேசிட்டு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க முகேஷ் கிருஷ்ணன் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ராமாயணம் ஸ்டோரி இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஏகப்பட்ட சீரியலில் பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட மூவிஸை டைரெக்டாக பார்த்துருப்பீங்க, சில மூவிஸை இன்டைரக்டாக பார்த்துருப்பீங்க. இப்போ இவ்வளோ பணம் போட்டு இந்த மூவியை திரும்ப எடுக்கிறாங்கன்னா அது இந்தியாவுக்காக மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த ராமாயணம் ஸ்டோரி வந்து தெரியணும். ஸோ இவங்க பணத்துக்காக இல்லாமல் இந்தியாவோட ஹிஸ்ட்ரி இந்த வேர்ல்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியணும். இந்தியா தான் இந்த வேர்ல்ட்லேயே ஓல்டஸ்ட் கண்ட்ரின்னு எல்லாருக்கும் புரியணும்னு சொல்லி எடுத்திருந்தாங்கன்னா குட். ஆனால் அதை விட்டு ராமாயணத்தை வச்சு இவங்க காசை பார்க்கணும்னு சொல்லி ஸ்டோரியில் ஏதாச்சும் கை வச்சுருந்தாங்கன்னா அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வாங்க இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுனுக்குள்ளே போகலாம். ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ராவணனை தான் காட்டுறாங்க. இதை பார்க்கும்போதே தெரியுது அவர் இமயமலைக்கு போயிட்டு சிவபெருமான் கிட்ட இருந்து வரம் வாங்கிட்டு இங்கே வந்திருக்காருன்னு. வந்தவர் தேவர்கள் முனிவர்கள்னு எல்லாரையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இந்திரனுக்கும் ராவணனுக்கும் நடக்கிற சண்டை மாதிரி தான் தெரியுது. அவரோட வாகனம் தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராகவே சிஜி பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இமயமலையில தான் இந்த சண்டை வந்து நடக்கிற மாதிரி தெரியுது. பேக்ரவுண்ட் பார்த்தா அப்படிதான் இது தெரியுது. அந்த சண்டையை முடிச்சுட்டு ராவணனை காட்டுறாங்க. பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்காருன்னு. அவர் கையில நரம்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே புடச்சிக்கிட்டு வெளியே வந்து நிக்குது. அப்புறம் தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் விஷ்ணு கிட்ட வேண்டுறாங்க, இந்த ராவணன் பண்ற அராஜகத்துக்கு எப்பதான் விடுவு காலம் வரும்னு. அதுக்கப்புறம் தான் ராமர் வந்து பிறப்பாரு. இது வந்து ஒரு குருகுலத்துல வில்வித்தை ட்ரைனிங் எடுக்கிற சீன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த ஷாட்டு காட்டுல ராமர் வந்து அரக்கர்களை வதம் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி ராமாயணத்துல ஃபர்ஸ்ட் ராமர் வந்து வதம் செய்யறது இந்த சீன்ல வர அரக்கர்கள்ல தான். அதுக்கு அடுத்த ஷாட்டே அயோத்தியால ராமர் வந்து அரசர் ஆகிற சீனை தான் வந்து பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி சீதாமாவை கல்யாணம் பண்ணிக்க போற போட்டியை தான் வந்து பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. யாராலையும் வளைக்க முடியாத சிவதனுஷை ராமர் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா வளைப்பாரு. அப்படியே ராமருக்கும் சீதம்மாவுக்கும் கல்யாணமும் ஆயிடும். அப்புறம் வனவாசம் போக சொல்றது கூட இந்த ட்ரெய்லர்லயே வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிட்டாங்க. அப்புறம் ராமர் அவங்க அப்பா காலில் விழுந்து ராமன், லக்ஷ்மணன், சீதம்மா இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா வனவாசம் போறாங்க. இந்த தேரோட சக்கரத்தை பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னு. இதை பார்த்தீங்கனாலே தெரியும் ராமர் எப்படி ஃபீல் பண்றாருன்னு. அவங்க அப்பா சொல்ல தட்டாத ஒரு பையன். அப்பா ராம்னு சொல்லும் போது ஜஸ்ட் திரும்பி பார்த்து ஃபீல் பண்ணுவாரு. அவங்க அப்பாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. இந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனலான சீனு. படத்துல எப்படி எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் எடுத்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லி நம்புறேன். அப்புறம் சூர்பனங்கையோட இன்ட்ரோ, அவங்க மூக்கு லக்ஷ்மணன் வந்து அறுக்கிறதும் இந்த ட்ரெய்லர்லயே வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் ராவணனோட ரிவெஞ்ச். ஆக்சுவலி இந்த ஸ்டோரியை வந்து பாத்தீங்கன்னா 3 விதமா சொல்லுவாங்க. சூர்பனங்கையோட புருஷன் சாவுக்கு ராவணன் தான் வந்து பாத்தீங்கன்னா காரணமா இருப்பாரு. இதுக்கு எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ராமனுக்கும் ராவணனுக்கும் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா சண்டையை மூட்டி விட்டுருவாங்க. அது மூலியமா சூர்பனங்கை வந்து பழி தீர்த்துப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டோரியா வந்து சொல்றாங்க. சூர்பனங்கைக்கு ராமர் மேல வந்து பாத்தீங்கன்னா லவ் வந்துடும். அப்பதான் லக்ஷ்மணன் வந்து சூர்பனங்கையோட மூக்கை வந்து பாத்தீங்கன்னா வெட்டிடுவாரு. சூர்பனங்கை அவங்க அண்ணா கிட்ட போயிட்டு இது சொல்லுவாங்க. அவங்க அண்ணா கடுப்பாகி, என் தங்கச்சி மேல யாரா கை வச்சது, அவங்களை நான் வந்து சும்மாவே விட மாட்டேன், அவங்களை அசிங்கப்படுத்தி நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுப்பாரு. ராவணனுக்கு சூர்பனங்கை சுத்தமா பிடிக்காது. அப்போ வந்து சூர்பனங்கை வந்து சொல்லுவாங்க, சீதா வந்து ரொம்ப அழகாவே இருப்பா, இந்த உலகத்திலேயே அவ தான் ரொம்ப அழகு. இதை கேட்ட ராவணன், இந்த உலகத்துல இருக்க எல்லா அழகுமே என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். இதுக்கப்புறம் தான் ராவணன் போயிட்டு சீதம்மாவை வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துருவாரு. பட் இந்த ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது நான் சொன்ன அந்த செகண்ட் ஸ்டோரி, தங்கச்சிக்காக பழி வாங்குறது, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த சீனியும் ட்ரெய்லர்லயே வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிட்டாங்க. ஜடாயுவோட இறுதி சடங்கு முடிச்சுட்டு ஜடாயுவோட சாவுக்கு நான் வந்து பழி வாங்குவேன், என்னோட சீதா வந்து திரும்ப கூட்டிட்டு வருவேன்னு சொல்லி ராமர் வந்து சபதம் எடுக்கிற சீனியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர்லயே காமிச்சிட்டாங்க. இந்த ஜடாயு பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா சிஜி பண்ணியிருக்காங்கன்னு. அப்புறம் பரதன் ராமர் கிட்ட இருந்து செருப்பு வாங்கிட்டு போற சீன். ஆக்சுவலி இந்த செருப்புக்குன்னே தனியா ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு. நான் சொல்றேன் கேளுங்களேன், சூப்பரா இருக்கும். ராமரும் சீதம்மாவும் கல்யாணம் பண்ணிட்டு அயோத்தியாவுக்கு வரும்போது ஊர்ல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பரிசு தருவாங்க. அப்ப அந்த ஊர்ல இருந்த ஒரு ஏழை ஒருத்தர் அவரால் முடிஞ்ச இந்த செருப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிசா கொடுப்பாரு. அப்ப அவர் மைண்டுக்குள்ள என்ன தோணும்னா, எல்லாருமே ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்டா தராங்க, நான் மட்டும் தான் இந்த செருப்பு தரேன்,
இது வந்து ராமருக்கு வந்து பிடிக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருந்தாரு. அவர் மைண்டில் ஃபுல்லாக ஒரு தாழ்வு மனப்பான்மை பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அப்புறம் ராமர் வந்து வனவாசம் போகும்போது அந்த செருப்பு தான் வந்து போட்டு போவார். கொஞ்ச நாள் கழிச்சு பரதன் வந்து ராமரை அயோத்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாரு. பட் ராமர் வந்து அப்பா சொன்ன மாதிரி 14 வருஷம் கழிச்சு தான் நான் அயோத்தியாவுக்கு திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்போ பரதன் ராமரோட செருப்பு கேட்பாரு. நான் இந்த செருப்பை சிம்மாசனம்ல வச்சுக்கிறேன், நீங்க வர வரைக்கும்னு சொல்லி வாங்கிட்டு போய் சிம்மாசனம்ல பார்த்தீங்கன்னா வச்சிருவாரு. ஒருத்தர் அவர் கொடுக்குற கிஃப்டை ரொம்ப கீழே நினைச்சாரு. பட் அந்த கிஃப்ட் தான் வந்து 14 வருஷம் அயோத்தியாவை ஆட்சி செஞ்சுச்சு. நம்ம என்ன கிஃப்ட் தரோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ அன்போடு தரோன்றது தான் முக்கியம். இந்த சின்ன ஸ்டோரியை மூவிக்குள்ள வச்சிருப்பாங்களான்னு தெரியல, வச்சிருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் ராமர் போட்ட மந்திர கோடு, ராவணன் ஜடாயோட இறக வெட்டுறது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. இந்த மூவில வர பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஏஆர் ரகுமான ஹேண்ட்ஸைமர் தான் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் அந்த ட்ரெய்லரை வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்கறதுக்கு. அப்புறம் கும்பகர்ணனை காட்டியிருக்காங்க. அவரோட சிஜியும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்ட் 1 வந்து ராவணன் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 20 to 30 மினிட்ஸ் ராவணன் மட்டும்தான் வருவார். அப்புறம் ராமர் வந்து சீதம்மாவை கல்யாணம் பண்ணுறது, அவங்க அயோத்தியாவை விட்டு வனவாசம் போகிறது, அதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இவங்க வனவாசம் போகிற சீன் வரத்துக்கே 1.5 மணி நேரம் ஆகிடும். அப்புறம் ராவணன் சீதம்மாவை கடத்திட்டு போகிறது, ஜடாயு கூட சண்டை போடுறது தான் கிளைமேக்ஸாக இருக்கும். ஜடாயோட சாவுக்கு பழி வாங்குவோம், சீதாவை திரும்ப கூப்பிட்டு வருவேன்னு சொல்லி பார்ட் 2க்கு லீடு கொடுத்து அப்படியே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னதை வச்சு பார்த்தா இந்த மூவி 3.5 மணி நேரம் இருக்கும். பார்க்கலாம் இந்த மூவி எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக இந்த படத்துக்கு செகண்ட் ட்ரெய்லர்னு ஒன்று வரதான் போகுது. அதுக்காச்சும் நான் கொஞ்சம் சீக்கிரமாக டீகோடிங் பண்ணி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். போயிட்டு வரேன். பாய்.